ஓபி 52 பேட்ச் அப்டேட் வரப்போகுது இல்லைங்களா? ஜனவரி 14 தேதி பார்த்தீங்கன்னா ஜூசு கைஸ்னுடைய பேட்ச் அப்டேட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூசு கைஸ்னுடைய இன்கேம் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிடச்சிருக்குப்பா. அதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டொமைன் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. உள்ள தாறுமாறாக செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூ ஹை ஸ்கூல் பீக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது ரிங் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. அந்த ரிங் ஈவெண்ட்டும் டுனைட் அப்டேட்டாக நமக்கு வந்து கேமுக்குள்ளே வரப்போகுது. அது என்னென்ன கன்ஸ்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று விடாமல் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து ஜூசு கைஸ்னுடைய இன்கேம் சேஞ்சஸை கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் டோர்னமெண்ட் ஒன்று நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்மள மாதிரி சென்னை யூடியூபர்ஸ் வந்து இது நடத்திருக்காங்களான்ட்டு நமக்கு தெரியல. பட் எனக்கு நடத்தணும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் நேற்று அப்லோட் பண்ணியிருப்பேன். இதை லாங் வீடியோவாக நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸு, ரீஎன்ட்ரி ஃபீஸு, ஃபஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பர்சன் மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணால் போதும். கீழே நான் 2 நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட் நம்பர் வந்து என்னோட நம்பர் தான். உங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செமிஃபைனலில் நம்ம ஸ்குவாடு கூட கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்குவாடை வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணாலும் சரி, நம்ம ஸ்குவாடை வின் பண்ணால் ஃபைனல் போகலாம் அப்படின்னா எலிமினேஷன் ஆகும். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறவங்களுக்கு 300, செகண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 200. அந்த மோஸ்ட் கில்லபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணுற டீமில் யார் அதிகமாக கில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த 100 ரூபா ப்ரைஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ கைஸ், வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூசு கைசன் பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 நாள் தான் நம்மளுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்லாம் ஜூசு கைசன் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டு இருப்போம். இது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. நமக்கு இப்போ தான் ஒன்று கிடச்சிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றோட மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கேமுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேனர் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்குங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். இது வந்து நம்ம ஜூசு கைசனுடைய பேட்ச் அப்டேட் வரதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தாங்க. இது இந்த ஈவெண்ட்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேல நமக்கு பீக்கு வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஹை ஸ்கூல் பீக்காக மாறப்போகுது. பார்க்கவே இடம் ரொம்ப தாறுமாறாக இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. லுக் வைஸ் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் நம்மளுடைய பர்முடா மேப்பில் இது எவ்வளோ பெரிய பிளேஸில் செட் ஆகும் அப்படின்ட்டு தெரியல. அட்வான்ஸ் சர்வில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூ சிட்டி, நம்ம எப்படி சொல்கிறது, இந்த டெலிபோர்ட்டல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளே போய்ட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா அதுமாரி சிட்டிக்குள்ளே போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. பார்க்கவே தாறுமாறாக இருக்க போதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட்டு. முக்கியமாக இந்த அப்டேட்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம கேமுக்குள்ளே இருக்க போதுங்க. இதில் வந்து சோர்ஸரு, நியூ சோர்ஸரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் சோர்ஸில் பொறுத்த வரைக்கும் சர்வைவல் பேட்டில் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேம் பிளே சேஞ்சஸ்லாம் வந்து நிறைய இருக்குதுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து டோட்டலாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதில் நியூ சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாலோ டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் வாய்டு, அலோ டெக்னிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டொமைன் எக்ஸ்பென்ஸ், இது கூட நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே நம்ம வந்து கேம் பிளேயில் வரப்போகுதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்ட்டு பொறுத்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் 2 இருக்கிறது, செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வாய்டு. அதை நான் சொன்னது இல்லைங்களா, டொமைன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இந்த பவர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமிக்கு வந்து டேமேஜ் கொடுத்து க்ளோவாலையும் உடைக்குதுங்க. நம்ம ஸ்கைலர் கேரக்டர் எப்படி இருக்குது, நம்ம ஸ்கைலர் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் க்ளோவால் மட்டும் தான் உடைக்கும். ஆனால் இந்த பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனிமிக்கு டேமேஜ் கொடுக்குது. அதுக்கப்புறம் கஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட் பவர் மாதிரி கொடுக்குறாங்க. அதுவும் எனிமிக்கு டேமேஜ் கொடுக்குது. அதுக்கப்புறம் சுத்தியல் பவருங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 30-40 தான் டேமேஜ் வரும்னு பார்த்தேன், 84 கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் டொமைன் எக்ஸ்பென்ஸ் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. எனிமியை நோக்கி அந்த பவர் நம்ம யூஸ் பண்ணோம்னா இப்படி ஒரு வேர்ல்டுக்குள்ளே கூட்டு போயிடுது. அந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 செகண்ட் நம்ம டைமுங்க. அந்த 30 செகண்டுக்குள்ளே நம்ம எனிமி அடிச்சிட்டோம்னா பரவாயில்ல, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஆனால் எனிமிக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டோம். எனிமி நம்ம கண்ணுக்கு தெரியுமா, எனிமி கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். பார்க்கவே தாறுமாறாக இருக்குது இல்லைங்களா. சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மல் மேப்புக்குள்ளே கொண்டு போயிடுங்க. இவ்வளோதாங்க, சிம்பிள். ஆனால் ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் உள்ளே யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கேரக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கன்னோடைய பவர் வரைக்கும் நம்ம ஒன்று காமிச்சோம்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதை நான் இப்படி காட்டுறேன். இதில் பொறுத்த வரைக்கும் மேக்டனுக்கு தான் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் க்ரோஸாக்கு, விஎஸ்எஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கேமில் ஒரு சேஞ்சஸுங்க. ரமதான் ஈவெண்ட்டுக்கு இப்படி தான் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரிவார்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாங்க கொடுக்க போகிறாங்க. கோல்டு வச்சஸ் 2, டைமண்ட் வச்சஸ் 2. என்ன ப்ரோ இவ்வளோ மொக்கையாக கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, என்ன பண்ணுறது, நம்ம சர்வருக்கு இவ்வளோ தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணாலும் இது மட்டும் தாங்க வரப்போகுது. ஸோ கைஸ், நம்ம அடுத்ததாக நம்ம மெயின் மேட்ருக்குள்ளே போயிடலாம். அந்த பேனரை பார்த்தோன்னே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இதாங்க இப்போதைக்கு கன்ஃபார்ம் இருக்குது. டுனைட் அப்டேட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. ஆனால் ரொம்பவே ஒர்த்தான ஸ்கின்னுங்க. கோழி எக்ஸமைட்டு. இந்த கோழி எக்ஸமைட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்கும்போது லுக் வைஸ் செம்மையாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. கன்று நம்ம எப்படி எக்ஸமைட் கன்று இருக்கிறதே தெரியாது. ஆனால் அதோடைய கோழி எக்ஸமைட்டோடைய பவரை பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ஸ்கில் அனிமேஷன் எஃபெக்ட்டும் பயங்கரமாக இருக்குங்க. அதையும் நம்ம கேம் பிளேயில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 க்ரோஸாக்கான ஸ்கின்னு, 2 எக்ஸமைட்டுக்கான ஸ்கின்னுங்க.
சாரி 2 எக்ஸமேட்டு 2 மேக் 10ன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேக் 10 நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். 2 மேக் 10 2 எக்ஸமேட் கொடுக்குறாங்க. எக்ஸமேட்டு இது வந்து நமக்கு பம்கின் ஸ்கின் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்குபேட்டரில் வந்திருக்கு. பட் இதுவும் ரொம்ப பயங்கரமான ஸ்கின்னுங்க. ஒரு 200 டோக்கனு ரொம்ப இருந்துச்சுன்னா இல்லாதவங்க எடுக்கலாம். கண்டிப்பாக நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா என்கிட்ட வந்து டோக்கன் கிடையாது. சாரி நம்மக்கிட்ட அந்த கன்று கிடையாது. நம்ம ஒரு 1000 டைமண்ட் சுற்றுவோம். எனக்கு தேவை அந்த எக்ஸமேட்டு மட்டும் கிடைச்சா போதும். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க. இன்கேம் சேஞ்சஸ் போய் உள்ள போய் பார்த்துருவோமா. பாடியில் வந்து எவ்வளோ போகுது அப்படின்னு பார்ப்போம். பாடியில் வந்து 34 போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டு 107 போகுதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த்தான ஸ்கின்னுங்க. ஏன்னா டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன் இருக்கிறதுனால வெஸ்டெல்லாம் கிழிச்சிட்டு போயிடுது. ஸ்கில் அனிமேஷன் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தாக இல்லை. பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷனா, அதனால தான் வெஸ்ட்டு கிழிச்சிட்டு போதுங்க. பயங்கரமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸமேட் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மேக் 10க்கான ஸ்கின்னு, 2 எக்ஸமேட்டுக்கான ஸ்கின்னு. இது கூட வந்து ஏதாவது கன் ஆட் ஆகி வருமா அப்படின்றது வந்து கிடைக்கல. ஆனால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு பேட்ச் அப்டேட் வருதுன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நமக்கு ஒரு பயங்கரமான அப்டேட்டு, அதாவது ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஞ்சலிக் பேண்ட் மட்டும் தாங்க வரதா இருந்துச்சு. அதை வந்து இப்போ போஸ்ட்பேண்ட் ஆகிடுச்சுங்க. OB 52 அப்டேட்டுக்கு போஸ்ட்பேண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக பண்ணாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. OB 48லேருந்தே நமக்கு அந்த ஏஞ்சலிக் பேண்ட் வரதா சொல்லியிருந்தானுங்க. கேம் ஃபைல் ஆட் பண்ணியிருந்தானுங்க. எதுக்காக இப்படி பண்ணுறானுங்கன்னு எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல. ஆனால் அந்த ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட்டுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கையில் எதுவும் கிடையாது. அவங்க என்ன வர்றாங்களோ அதுதான் நமக்கு இன்ஃபர்மேஷனாக வருது. அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் இன்றைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் நாளைக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய், டாட்டா.